என்னுடைய இருக்குதுலையும் என் உடம்பு தெம்பு இருக்குதுலையும் நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன். உயிர் இருக்கிற வரைக்கும், உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சுக்கிட்டே இருப்பேன் தம்பின்னு இந்த பெரியவர் சொன்னதும் இந்த இளைஞர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. இந்த உதவிய கண்டிப்பா அந்த பெரியவர் மறக்கவே மாட்டாரு. பார்த்ததும் மெய் சிலிர்த்து போயிட்டாரு. மாற்றுத்திறனாளியான இந்த பெரியவர் ஒரு கடின உழைப்பாளிங்க. இவர் ஒரு ஜூஸ் கடை மாதிரி வச்சிருக்காரு. ஜூஸ் கடைக்கு ரொம்ப முக்கியமானது அந்த ஐஸ் வைக்கிற பெட்டி தானே. அது ரொம்ப பழசா இருக்கு. எனக்கு என்னப்பா, உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் தெம்பு இருக்கிற வரைக்கும் நானே உழைச்சுப்பேன்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த பெரியவருடைய அந்த நல்ல மனசுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த இளைஞர் உதவி இருக்காரு. புதுசா ஒரு ஐஸ் பெட்டியை வாங்கி கொடுத்திருக்காரு. கடைக்கு போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு அழகா ஒன்றை வாங்கி அந்த பெரியவருக்கு கிஃப்டா கொடுக்க, அதை பார்த்ததும் அவருக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன தம்பி, என்ன இந்த பக்கம், என்னப்பா இது, உடனே வாங்கிட்டு வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காருங்க. அந்த பெரியவரோட மனநிறைவான அந்த சிரிப்பை பார்க்கும் போதே நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் செய்யற இந்த உதவிகள்லாம் பலருக்கும் இன்ஸ்பைரிங்கா இருக்கு. டொக்கு பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.